புதிய ஏற்பாட்டுல மொத்தம் 27 புத்தகங்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். அது 5 பிரிவுகளாக நம்ம பிரித்திருக்கிறோம். இந்த சுவிசேஷங்களை எழுதினது யார்? சுவிசேஷ புத்தகங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏன் 4 சுவிசேஷங்கள், இணையான சுவிசேஷங்கள்? அது என்ன? ஏன் இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா அப்படின்ற அந்த 3 சுவிசேஷத்தையும் சேர்த்து படிக்கணும்? இந்த 4 சுவிசேஷங்களும் எதற்காக எழுதப்பட்டது, யாருக்காக எழுதப்பட்டது என்ற விவரங்கள் முழுமையாக நம்மளால அறிந்து கொள்ள முடியும். அப்ப மார்க்கு சுவிசேஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும்? இயேசுவ ஊழியனாக, வேலைக்காரனாக காண்பிப்பதற்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். மார்க்கு சுவிசேஷம் தான் முதலாவது எழுதப்பட்ட சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் எதற்காக எழுதப்பட்டது அப்படின்னா, உறுதியான சில ஆதாரங்கள் இவங்க தான் எழுதினாங்க அப்படின்றதுக்கு இந்த புத்தகத்திலேயே இருக்கிறது. மார்க்குக்கு 3 பெயர்கள் இருந்துச்சாம். அந்த 3 பெயர்கள் என்னென்ன? இவங்க குடும்பத்தை குறித்து அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? சரி, இந்த மார்க்கை நம்ம படிக்கும் பொழுது இந்த மார்க் தான் எழுதினார்னு ஒரு காரியத்தை நம்ம இந்த மார்க் புத்தகத்துல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். மேல் வீட்டறை, அப்பர் ரூம், இது எங்க இருந்துச்சு? எப்படி இந்த மார்க்கு சுவிசேஷத்தை இந்த மார்க் எழுதினார்? மார்க்கு சுவிசேஷத்தை இன்னும் சிலர் இது பேதுருவின் சுவிசேஷம் என்று சொல்லி அழைக்கிறார்கள். மார்க்கு சுவிசேஷம் ஏன் பேதுருவின் சுவிசேஷம் என்று அழைக்கப்பட்டது? இந்த மார்க் புத்தகத்திலே ஏராளமான அராமிய சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப மார்க் சுவிசேஷத்துல இயேசு சொன்னதை விட இயேசு செய்த அற்புதங்கள் தான் விவரிக்கப்பட்டுள்ளது. மார்க் புத்தகத்தை நம்ம 3 பகுதிகளாக நம்ம பார்க்கலாம். அந்த 3.5 ஆண்டு கால அளவை நம்ம எப்படி படிக்கலாம்? மார்க் சுவிசேஷத்துடைய கருப்பொருள் என்ன முக்கியத்துவப்படுத்துறார்? மார்க் சுவிசேஷம் எப்படி ரோமர்களுக்கு எழுதப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். நம்ம எப்படி இந்த மார்க் புத்தகத்தை படிக்க போறோம்? தேவகுமாரனாய் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஊழியனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு மார்க்கு சுவிசேஷத்தினுடைய அதிகாரங்களை படிக்க போறோம். போன வாரத்துல மார்க்கு யார் என்பதை தெளிவா நம்ம படிச்சிட்டோம். இன்னைக்கு மார்க்கு சுவிசேஷத்தினுடைய அதிகாரங்களுக்குள்ள நம்ம போக போறோம். மொத்தம் 16 அதிகாரங்கள் தான் இருக்கிறதுலயே ரொம்ப சின்ன சுவிசேஷம் இந்த மார்க்கு சுவிசேஷம். ரொம்ப ஈஸியா படிச்சிடலாம். இதை 3 பெரும் பிரிவுகளாக நம்ம பிரித்திருக்கிறோம். போன வாரமே அதை நான் சொல்லி கொடுத்தேன். மார்க்கு சுவிசேஷத்துடைய அமைப்பு என்ன? 3 ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆயத்தங்கள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரை. ஆர்வங்கள் 1ஆம் அதிகாரம் 14 முதல் 8:30 வரை. ஆபத்துக்கள் அல்லது உபத்திரவங்கள் 8ஆம் அதிகாரம் 31 முதல் 16ஆம் அதிகாரம் 20 வரை. ஆங்கிலத்தில் சாப்டர்ஸ் 1 to 16. இதில் 3P ஞாபகம் வச்சுக்கலாம். Preparation 1:1 to 1:13, Passion 1:14 to 8:30, Persecution 8:31 to 16:20. ஸோ இது என்ன ஆயத்தங்கள், இது என்ன ஆர்வங்கள், என்ன ஆபத்துக்கள் அப்படின்னு சொன்னால், இயேசு தன்னுடைய ஊழியத்திற்கு வரும் முன்பாக தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிற அந்த பகுதி தான் இந்த முதல் பகுதி. சரியா? அடுத்தது ஆர்வங்கள் அல்லது பேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு இந்த தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க தானே வந்தாரு. அப்படி வரும் பொழுது அவர் மனதுருக்கத்தோடு, ஒரு பேஷனட் ஹார்ட்டோட அவர் பணிகளை செய்வதை இது குறிக்கிறது. பிசாசுகளை துரத்துறாரு, அநேகரை விடுதலையாக்குகிறார், நிறைய அற்புதங்களை செய்கிறார், போதனைகளை போதிக்கிறார், தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற காரியங்களை செய்கிற அந்த பகுதி தான் இந்த ஆர்வங்கள். இது நிமித்தமாக ஏராளமான எதிரிகளை இயேசு சம்பாதிக்கிறார். முக்கியமாக நம்ம சொல்லணும்னா அந்த மத போதகர்கள், வேத பாரகர், பரிசேயர், இவர்கள் எல்லாரும் இயேசுவுக்கு விரோதமாக எழும்பி அவரை கொலை செய்கிற அளவுக்கு துணிகிறது தான் அந்த ஆபத்துக்கள் அல்லது பர்சிக்யூஷன் அப்படின்ற பகுதியில் படிக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இந்த முதல் பகுதி மட்டும் தான் படிக்க போகிறோம். ஆயத்தங்கள், அது 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 13 வரைக்கும் தான். வெறும் 13 வசனம் தான் எனக்கு படிக்க போகிறோம் அந்த ப்ரிப்பரேஷன் பார்ட்டில். இந்த அதிகாரத்துக்கு ஒரு தலைப்பு நம்ம கொடுக்க போகிறோம். அதிகாரம் 1, சுவிசேஷத்தின் ஆரம்பம். சாப்டர் 1, த பிகினிங் ஆஃப் த காஸ்பல். இப்போ மத்தேயு சுவிசேஷத்தை நம்ம படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. மத்தேயு சுவிசேஷத்தை மத்தேயு எழுதும் பொழுது அவர் எப்படி எழுதுறாரு? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிட்டுமா? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. மத்தேயு யூதர்களுக்கு தானே எழுதுறாரு. அதனால யூதர்களுடைய ஆரம்பமே ஆபிரகாம் தானே. அதனால இங்கே யூதர்களுக்கு எழுதுறனால இயேசு ஆபிரகாமின் குமாரன் என்பதை இந்த இடத்துல சொல்றத பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, எல்லா ராஜாக்களை விட தாவீது ராஜா தான் முக்கியமான ராஜாவா யூதர்களுக்கு இருந்திருக்கிறார். அதனால இயேசுடைய வம்ச வரலாறு எழுதும் முன்பாக அவர் தாவீதின் குமாரனான இயேசுவின் வம்ச வரலாறு அப்படின்னு சொல்லி எழுதுறத நம்ம பார்க்கலாம். இந்த மத்தேயு புத்தகத்தை யூதர்களுக்கு எழுதுறதுனால ஏராளமான பழைய ஏற்பாட்டின் மேற்கோள்களை, அந்த வசனங்களை சொல்லி
வேத வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது, வேத வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லி பல முறை அவர் அதை குறிப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்கலாம். ஆனால் மார்க்கு சுவிசேஷம் எழுதும் பொழுது மார்க் எப்படி எழுதுறார்? அதை மார்க்கு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். அப்போ மார்க் எழுதும் போது எப்படி எழுதுறாரு? பரலோகத்திலிருந்து வந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சுவிசேஷம் அப்படின்றத குறிப்பிடுகிறார். மத்தேயு நம்ம படிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். மத்தேயு முக்கியப்படுத்தி எழுதினது என்ன அப்படின்னா இயேசுவினுடைய போதனைகள். அதில் இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா இயேசு தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தார். அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவருடைய போதனைகளில் கற்றுக் கொடுத்தார். அதாவது அந்த கிங்டம் சிட்டிசன்ஸ், லைஃப் ஸ்டைல் ஆஃப் கிங்டம் சிட்டிசன்ஸ்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? எப்படி அவங்க வாழணும், அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும். உதாரணமாக மலை பிரசங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு இருக்க வேண்டிய நல்ல குணங்கள் என்ன, தவறான குணங்கள் இது இருக்கக்கூடாது சீஷர்களுக்கு, அவங்க அவங்க சீஷத்துவத்தை வெளிக்காட்டணும். இப்படி அவங்க வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்தார் மத்தேயு ஆசிரியர் ஸ்டைலில் தானே எழுதுறாரு. ஆனால் மார்க் பாருங்களேன், மார்க் இயேசுவினுடைய அற்புதங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எழுதுறத பார்க்கலாம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் மார்க்கு சுவிசேஷம் இயேசுவை பூமியில் வந்த தேவகுமாரன் என்பதை நிரூபிக்கிற வகையில், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுகிற வகையில் வெறும் அற்புதங்களையே ஃபோக்கஸ் பண்ணி எழுதுறத நம்ம பார்க்கலாம். செயல் விளக்கமாக அவர் எழுதுறாரு. அடுத்ததாக வசனங்கள் 1 முதல் 5 வரைக்கும் ஒரு தலைப்பு கொடுக்க போகிறோம். யோவான் ஸ்நானனின் ஊழியங்கள், த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜான் த பேப்டிஸ்ட். வாசிக்கலாம். மார்க்கு 1:1 மறுபடியும் வாசிக்கலாம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இப்போ ஒவ்வொரு கதைக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கும்ல, ஒரு பிகினிங் கண்டிப்பாக இருக்கும்ல. இங்கே மார்க் சொல்கிறாரு, இந்த புத்தகத்தை துவங்கும் பொழுதே இது ஒரு சுவிசேஷத்தின் ஆரம்பம் என்று எழுதுறாரு. இப்போ நமக்கு சுவிசேஷம் அப்படின்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதோடைய மீனிங் என்ன? நற்செய்தி. யூஸ்வலாக அப்படி தான் நம்ம சொல்லுவோம், குட் நியூஸ். இப்போ இங்கே மார்க் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு? இந்த குட் நியூஸ் யாருடைய குட் நியூஸ்? தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய நற்செய்தி அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த மார்க்கு சுவிசேஷம் யாருக்கு எழுதப்பட்டதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன், ரோமர்களுக்கு. இயேசுவின் நாட்களில் ரோமர்கள் தான் அவங்கள ஆட்சி செஞ்சாங்க. ரோமர்கள் எங்கெல்லாம் தங்களுடைய ஆட்சியை போய் பிடிக்கிறாங்களோ அப்போ ஒரு யுத்தம் அதற்கு முன்பாக அவங்க நடத்துவாங்க. யுத்தத்தில் வெற்றி அடைந்து அவர்கள் அந்த ஆட்சியை அவர்கள் பிடித்து கொள்வார்கள். இப்போ யுத்தம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சு. அப்போ இந்த ரோம ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களாம், ரொம்ப பயத்தோடு இருப்பாங்களாம். ஐயோ, இந்த யுத்தத்தில் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோன்னா ஒருவேளை அந்த நாட்டு ராஜா நம்மளை ஆட்சி செய்ய வந்துருவாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து இருப்பாங்களாம். அதனால யுத்தத்துக்கு சென்றவர்கள் யுத்தத்தில் வென்ற பிற்பாடு பிரதிநிதியாக ஒரு ஆளை ஊருக்குள்ளே அனுப்புவானாம். அவன் என்ன பண்ணுவானா, ஊருக்குள்ளே காஸ்பல் காஸ்பல் காஸ்பல்னு கத்துவானாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குட் நியூஸ், குட் நியூஸ், நற்செய்தி அப்படின்னு அர்த்தம். என்ன நற்செய்தி? இவர்கள் அந்த தேசத்தை கைப்பற்றி விட்டார்கள், இவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்ற அந்த நற்செய்தி. இப்போ இயேசு கிறிஸ்துடைய இந்த வாழ்க்கையை அவர் எழுதும் பொழுது மார்க்கு இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி என்ன யார் கூட சண்டை நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒருவேளை நம்ம சுவிசேஷ புத்தகங்களை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கூட சண்டை போட்ட நிறைய பேரை நம்ம பார்க்கலாம்ல. அவரை குற்றம் கண்டுபிடிக்கணுன்னே பரிசேயர்கள், வேத பாரகர்கள், சதுசேயர்கள் அப்படியே சுற்றி வந்துட்டே இருந்தாங்க. ஒருவேளை இந்த யுத்தமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது கிடையாது. இல்லாட்டா நம்ம இப்படி யோசிக்கலாம், பிலாத்து, ஏரோது இவர்கள் இயேசு பிறந்த பொழுது யூதருக்கு ராஜாவா பிறந்துட்டாரே அப்படின்னும் போது இவங்களுக்கெல்லாம் ஒரு கலக்கம் வந்துச்சுல. பிலாத்து அந்த சிலுவை மரணம் கொடுப்பதற்கு முன்பாக நீர் யூதருக்கு ராஜாவோ அப்படின்னு கேட்குறாரு. எதுக்கு கேட்குறாரு? இது வரைக்கும் நம்ம தானே இந்த யூதர்களை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தோம், யூதர்களுக்குள்ளேயே ஒரு ராஜா வந்துட்டாரோ அப்படின்னு அவங்க சேர் போயிருமேன்னு பயம் அவங்களுக்கு. இந்த யுத்தமா? கிடையவே கிடையாது. இங்கே மார்க் என்ன சொல்றாரு? தேவனுடைய குமாரனுக்கும் இயேசுவுக்கும் சாத்தானுக்கும் உள்ள அந்த யுத்தம். இந்த யுத்தம் என்ன அப்படின்னு சொன்னா பாவத்திலே அடிமையாயிருக்கிற மனுக்குலத்தை, தொலைந்து கிடக்கிற மனுக்குலத்தை காப்பாற்றுகிற ஒரு யுத்தம். இதிலே இயேசு எப்படி வெற்றி அடைந்தார் அதை தான் இந்த மார்க்கு சுவிசேஷகன் மிக விளக்கமாக எழுதுகிறதை பார்க்கலாம். சில குறிப்புகள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு ராஜா பேரரசராக வந்த பிற்பாடு
அவர் பிறந்த நாள், அவர் ஆட்சி அமைத்த நாள், அவர் செய்த சாதனைகள், அவர் செய்த எல்லா காரியங்களையும் ரோமர்கள் பண்டிகைகளாக கொண்டாடினாங்களாம். இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா இவாஞ்சல்ஸ் என்று சொல்லி அழைக்கிறார்கள். கிமு 9ஆம் ஆண்டில் பேரரசர் அகஸ்டஸ் என்பவர் தனக்கென்று சொல்லி இப்படி பண்டிகையை கொண்டாடினதாக கல்வெட்டுகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்ப அந்த இவாஞ்சல்ஸ், அது போல இந்த இவாஞ்சலிசம், இந்த நற்செய்தி, இயேசுவின் நற்செய்தியை இந்த சுவிசேஷகனாகிய மார்க்கு எழுதுகிறதை பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் மிக சிறிய புத்தகம் என்று சொல்லி நான் சொன்னேன். போன வாரத்திலே சொன்னேன், இது ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கிற ஒரு சுவிசேஷம். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை பிடிக்கும். ஏதாவது ஒரு மூவி பார்க்கணுனாலும் நம்ம கேட்போம், இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்போம். கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும், த்ரில்லிங் ஸ்டோரிஸ். அது மாதிரி இந்த ரோமர்கள், இவர்களுக்கு இந்த ரொம்ப த்ரில்லிங் ஸ்டோரிஸ் ரொம்ப பிடிக்கும். ரோமர்களுக்கு தானே இவர் எழுதுறாரு. அதனால பரிசுத்த ஆவியானுடைய துணை கொண்டு மிக உயிருள்ள ஒரு புத்தகமாக இந்த புத்தகத்தை அவர் எழுதுகிறார். இதை படிக்கும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு உயிர் பெற்றதாக உங்களுக்கு உணர்வு வரும். வெறும் 16 அதிகாரம் தான் இருக்குது. ஒரு கதை புக் படிக்கிற மாதிரியே நீங்க படிச்சிடலாம். ரொம்ப அருமையான ஒரு சுவிசேஷம். போன வாரம் நான் சொன்னேன், உடனே அப்படிங்கிற வார்த்தை பல முறை வருகிறது, கிட்டத்தட்ட 41 முறை வருகிறது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இமீடியட்லி, இமீடியட்லி, உடனே, உடனே என்ற வார்த்தை. அதை படிக்கும் பொழுதே மிகுந்த ஒரு உற்சாகம் நமக்குள்ள வரும். ஒருவர் இப்படியாக எழுதியிருக்கிறார், மார்க்கு சுவிசேஷம் என்பது ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போல இருக்கிறது, ஒரு விரைவு ரயில் போல மிக விரைவாக புறப்பட்டு அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி நிற்கிற மாதிரி இருக்கு. அதாவது இந்த மார்க்கு புத்தகம் ஆண்டுகளில் துவங்கி மாதங்களில் தொடர்ந்து, வாரங்களிலே தொடர்ந்து, வாரத்தில் தொடர்ந்து, நாட்களில் தொடர்ந்து, மணித்துளிகளிலே அது நிற்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு ஒரு அருமையான புத்தகம்தான் இந்த மார்க்கு புத்தகம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு ஏராளமான ஜனங்களை நாம் பார்க்கும் பொழுது இயேசுவை யாருமே கெட்டவர் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. உலகத்திலேயே எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இயேசு ஒரு நல்ல மனிதர், அவர் நல்ல காரியங்களை செஞ்சாரு, அவர் நல்ல போதனைகளை போதித்தார், அவர் நல்ல முன்மாதிரியா ரோல் மாடலா வாழ்ந்து காட்டினார் என்று சொல்லி இயேசுவை மனிதனாகவே பார்ப்பார்கள். ஆனால் இயேசுவை மனிதனாகவே பார்க்கிறவர்கள் ஒரு நாளும் இந்த நற்செய்தி என்ன என்பதை அறிந்து கொள்ளவே மாட்டார்கள். இது யாருடைய நற்செய்தி? கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து அப்படின்னு சொன்னா என்னது? அனாயிண்டட் கிங், அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. இந்த வேத புத்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது இது தேவனுடைய கதை என்று சொல்லி நம்முடைய பாடங்களை நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஹிஸ்டரி இஸ் நத்திங் பட் ஹிஸ் ஸ்டோரி. ஹிஸ் ஸ்டோரி, அது ஆண்டவருடைய கதை. ஹிஸ்டரியே ரெண்டாக பிரிக்கிறது தான் இந்த இயேசுவினுடைய சரிதை. கிமு, கிபி, பிசி, ஏடி என்று சொல்லி இந்த சரித்திரத்தையே அது பிரிக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம். வரலாறு என்றால் எப்பொழுதுமே உலகத்தில் நடந்த காரியங்களை தான் நம்ம யோசிப்போம். ஆனா நான் இங்கே சொல்லுகிற வரலாறு இது அவருடைய கதை. தொலைந்து போன மனிதன் எப்படி தேடி கண்டுபிடிக்கப்படுகிறான். நிறைய வேளையில நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த தேவன் இந்த அடிப்படையான தேவைகளை அவர் சந்திக்க வேண்டும். He should fill all my basic needs அப்படின்னு யோசிக்கிறோம். அல்லவே அல்ல. ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், கடவுளுடைய செயல்பாடுகள் என்னுடைய மன அழுத்தத்திலிருந்து ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும், ஃப்ரீடம் ஃப்ரம் மை ஸ்ட்ரெஸ் என்று யோசிக்கலாம். ஆனால் இதை எல்லாவற்றை காட்டிலும் மேலான ஒன்றை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார், நம்முடைய படைப்பாளர் வைத்திருக்கிறார். அது என்னவென்று சொன்னால் forgiveness of sins, பாவ மன்னிப்பு. மனுக்குலம் பாவத்திலே அமிழ்ந்து போனது, அதை மீட்க இயேசு வந்தார் என்பதுதான் இந்த கதை. அப்ப மார்க்கு சுவிசேஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த முதல் வசனத்திலேயே ஆழமான கருத்துக்களை மார்க்கு வைக்கிறார். முதல்ல என்ன சொல்றாரு? மார்க்கு சொல்றாரு, மற்ற மனிதர்களை போல இயேசுவும் இந்த உலகத்துல பிறந்த ஒரு மனிதராய் வாழ்ந்திருக்கிறார், அதனால இயேசுவின் நற்செய்தி இது அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவதாக, கிறிஸ்து என்றால் மேசியா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா அப்படின்னு சொன்னேன். அப்ப இது கிறிஸ்துவின் நற்செய்தி அப்படிங்கிறத இங்க மார்க்கு சொல்றாரு. மூன்றாவதாக, எல்லா மனிதர்களுமே தேவனிடத்திலிருந்து தான் வந்தார்கள், அப்படியே இவரும் தேவகுமாரனாக தான் வந்தார், இது தேவகுமாரனின் நற்செய்தி. முதல்ல என்ன சொன்னாரு? இயேசுவின் நற்செய்தி,
கிறிஸ்துவின் நற்செய்தி, தேவகுமாரனின் நற்செய்தி. ஆனா தேவகுமாரனின் நற்செய்தி என்று சொல்லும் பொழுது இந்த குமாரன் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறார். இவர் மற்ற மனிதர்களைப் போல அல்ல, இவர் தனித்துவம் வாய்ந்தவர். இஸ் a யூனிக் பர்சன் அப்படின்றத இங்க மார்க் மிக தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கலாம். மார்க் சுவிசேஷத்தில் ஏன் இயேசுவின் பிறப்பு நாசரேத்தில் வளர்ந்தது எழுதப்படவில்லை? இதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? மார்க் சுவிசேஷத்தை பேதுருவின் சுவிசேஷம் என்று அழைப்பதால். நான் போன வாரத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். மார்க்கு தான் இந்த புத்தகத்தை எழுதினாலும் இதை யார் சொல்லி எழுதினதுன்னு நான் சொன்னேன், பேதுரு தான் சொன்னாரு. பேதுரு தான் என்ன நடந்துச்சு அதற்கு ஏராளமான உதாரணங்களை உங்களுக்கு காண்பிச்சு, பேதுருடைய பலவீனம் அதிகமா இருக்குது, பேதுரு பயன்படுத்தின அராமிய சொற்கள் இதுல இருக்கு அப்படின்லாம் உங்களுக்கு உதாரணங்கள் காண்பிச்சு தெளிவா போன வாரத்தில் நம்ம படிச்சோம். ஏன் அப்படின்னு சொன்னா, பேதுருவுக்கு இயேசு எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு அப்படின்னு தெரியாது. யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது தான் பேதுருவும் அந்திரேயாவும் இயேசுவை மீட் பண்றாங்க. அதுல இருந்து தான் பேதுருக்கு தெரியும். அதனால தான் இயேசு எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு அந்த விஷயத்த மார்க்கு கிட்ட சொல்லாம இருந்திருப்பார். மார்க்கு சுவிசேஷத்தில் ஏன் மத்தேயுவில் இருந்தது போல தலைமுறை பட்டியல் எழுதப்படவில்லை? இதற்கு என்ன காரணம்? நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இயேசு மார்க்கு சுவிசேஷத்தில் ஊழியனாக, வேலைக்காரனாக காண்பிக்கப்படுகிறார். மத்தேயு இயேசுவை ராஜாவாக காண்பிக்கிறார். ஆனா மார்க் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறேன்? இயேசுவை ஊழியனாக காண்பிக்கிறார். ஊழியன் அப்படின்னு சொன்னா அடிமை அப்படின்ற வார்த்தை எடுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு அடிமை எங்க பிறந்தா என்ன, எங்க வளர்ந்தா என்ன? அதனால தான் இந்த சுவிசேஷத்துல இயேசுவுக்கு தலைமுறை பட்டியல் எழுதப்படவில்லை. அப்ப மார்க்கு சுவிசேஷத்தை இயேசுவை ஊழியனாக, வேலைக்காரராக காண்பிப்பதால தான் எழுதப்படலை அப்படின்றத நம்ம விளங்கி கொள்ளணும். இப்ப இயேசுவை பற்றி சொல்வதற்கு முன்பாக இயேசுவின் உறவினனான யோவான் ஸ்நானனை தான் முதலாவது அவர் எழுதுகிறார். வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய். இந்த 2 வசனங்கள்ல 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று என்ன சொல்லியிருக்கு? நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அடுத்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். இது எங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் மார்க் குறிப்பிட்டிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? தீர்க்க தரிசன ஆகமங்களில். இப்ப மத்தேயு சொல்லும் பொழுது என்ன எழுதுவாரு? வேத வாக்கியம் நிறைவேறும்படி ஏசாயாவால் இப்படி உரைக்கப்பட்டது, எரேமியாவால் உரைக்கப்பட்டது அப்படி எழுதுவார். ஆனா மார்க் எழுதும் போது என்ன எழுதுறாரு? தீர்க்க தரிசன ஆகமங்களில். ஏன் இப்படி எழுதுறாரு அப்படின்னா, இவர் யாருக்கு எழுதுறாரு? மறந்துடக்கூடாது, ரோமர்களுக்கு எழுதுறார். ரோமர்களுக்கு போய் வேத வாக்கியம்னு எழுத வேண்டியதில்லை. ஏன்னா அவங்களுக்கு வேத புத்தகமே கிடையாது. யூதர்களுக்கு தான் வேதம், ரோமர்களுக்கு வேதம் இல்லை. ஆகவே இங்க எப்படி எழுதுறாரு? தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதப்பட்டபடி. எந்த தீர்க்க தரிசன ஆகமங்கள்? அந்த 2 இருப்பிடத்தையும் நம்ம வாசிக்க போறோம். ஒன்று ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும். 5ஆம் வசனம், வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம், வாய்ஸ் ஆஃப் வில்டர்னஸ் உண்டாயிற்று. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்னாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். இந்த 2 இடங்களிலும் தேவன் ஏற்கனவே இந்த யோவான் ஸ்நானனை குறித்து முன் அறிவித்து விட்டார். ஏசாயாவை குறித்து சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 600-700 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுவுக்கு முன்னோடியாக வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கு இந்த யோவான் வரப்போகிறார் என்பதை முன் அறிவித்திருக்கிறார். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்களேன். இயேசு வருவதும் மட்டும் முன்னறிவிக்கப்படவில்லை, அவருக்கு முன்னோடியாய் வந்தவரையும் முன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மல்கியாவை வாசிக்கும் பொழுது நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். வழியை ஆயத்தம் பண்ற வேலை ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. மல்கியாவுக்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் 400 ஆண்டுகால இடைவெளி. இடைவெளினா என்ன அர்த்தம்? தேவன் பேசவே இல்லை, தேவனுடைய அமைதல். வரலாற்றிலே பல சம்பவங்கள் நடந்தது, நிறைய விஷயங்கள் வரலாற்றில் நடந்திருக்கிறது. ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட இடைப்படவில்லை. ஏன் இடைப்படலை?
அவர்களுடைய பாவத்தின் நிமித்தம். மல்கியா உதாரணமாக நீங்கள் வாசித்தீங்கன்னா, தேவ பிள்ளைகள் தேவனிடத்தில் வரும் பொழுது பலி பொருட்களை கொண்டு வர வேண்டும். அவங்க பலி கொண்டு வந்தாங்க. ஆனால் எப்படிப்பட்ட பலியை கொண்டு வந்தாங்க? கால் உடஞ்சு போன ஆடு, கண்ணு குருடானது, இப்படிப்பட்ட பலிகளை கொண்டு வந்து தேவனை அவர்கள் கனவீனப்படுத்தினார்கள். அதனால மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உரைக்கப்பட்டது. நீ போய் உன் எஜமானுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை கொடு, அவன் உன்மேல் பிரியமாய் இருப்பானோ என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கலாம். இப்படி தேவ பிள்ளைகளுக்குள்ள, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்குள்ள பயங்கரமான பாவங்கள் இருந்தது. அதனால தேவன் அவர்களோடு பேசவே இல்லை. திடீரென்று சொல்லிதான் தேவன் இந்த யோவானை அனுப்புகிறதை நாம் பார்க்கலாம். என் தூதன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, தேவனுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர்கள். இப்ப ஒரு கரடு முரடான ஒரு பாதை இருக்குது. அந்த பாதையில ஒரு ரோடு போடணும்னா எவ்வளோ கஷ்டம். அந்த கற்களெல்லாம் பொறுக்கணும், தேவையில்லாத முற்களை எடுக்க வேண்டும், மரங்களை வெட்ட வேண்டும், சமப்படுத்த வேண்டும். அப்புறம் தான் அந்த இன்ஜினியர் என்ன பண்ண முடியும்? ரோடு போட முடியும். அப்ப ஜனங்கள் இப்ப பாவத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இருதயங்களை ஆயத்தப்படுத்துகிற வேலையை தான் இந்த யோவான் ஸ்நானன் செஞ்சாரு என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. எட்மன் என்று சொல்லுகிற ஒரு ஊழியர் இப்படியாக சொல்லுகிறார், ஜான் வாஸ் காட்ஸ் புல்டோசர் டு பில்ட் தட் ஹைவே. யோவான் தான் ஒரு பெரிய புல்டோசர் மாதிரி கரடு முரடான பாதைகளை உடைச்சு ஹைவே போட்ட மாதிரி ஒரு அழகான பாதையை, இயேசுவுக்காக வழியை ஆயத்தம் பண்ண வந்தவர் இந்த யோவான் என்பதை அவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனந்திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த யோவான் யார் அப்படின்றத கொஞ்சம் நம்ம படிச்சிடலாம். மார்க்கு சுவிசேஷத்துல எந்த ஒரு விளக்கமுமே கொடுக்கல. யோவான் ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு அப்படியே கண்டினியூ பண்ணி எழுதுறாரு. ஆனால் பிற சுவிசேஷங்களில் ஏராளமான குறிப்புகள் யோவானை குறித்து இருக்கிறது. நம்ம மத்தேயு படிக்கும் போதும் நிறைய படித்தோம். யோவான் யார் அப்படின்னும் பொழுது லூக்கா மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். யோவான் ஆசாரியனாகிய சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பிறந்ததான குமாரன். பிள்ளை இல்லாமல் வெகு நாட்களாய் இருந்தார்கள். அவர்களை கர்த்தர் நினைத்தருளி அவர் யோவானை அனுப்பினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இவர் இப்போ வசனங்கள்லாம் வாசித்ததன் மூலமாக இவர்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை என்று சொல்லி பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் யோவான் பெரியவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இவருக்கு 2 பெயர்களை இங்கே நம்ம வாசித்தோம். வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தம், வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர், இந்த 2 பேர் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பின்வரும் வசனங்களில் வாசிக்கும் பொழுது ஒட்டக மயிர் உடையை தரித்திருந்தவர். இவருடைய உணவு காட்டுத்தேன் வெட்டிக்கிளி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இவரை குறித்து ஒரு சில வரலாற்று குறிப்புகளை இப்பொழுது நான் சொல்ல விரும்புகிறேன். இவர் எங்கே வாழ்ந்தார் என்று சொன்னால் கும்ரான் பகுதியிலே வாழ்ந்து வந்ததாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். லேவியர் குடும்பத்திலே பிறந்தவர் இந்த யோவான். யோவான் பிறந்த நாட்களிலே பயங்கரமான பாவம் நிறைந்த நாட்கள். அது ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துட்டோம். முக்கியமாக ஆசாரியர்களாக, லேவியர்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் ரோமர்களோடு கைகோர்த்து கொண்டு அரசியலிலே ஈடுபட்டு பலவிதமான பாவமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு சில குறிப்பிட்ட லேவியர்கள், ஆசாரியர்கள், நாமும் இந்த பாவத்தோடு கூட உடன்படக்கூடாது என்று தீர்மானித்து அப்படி செய்வோம் என்று சொன்னால் எப்படி ஆண்டவர் நம்மை பாபிலோன் தேசத்திலே நம்முடைய சத்துருக்களுக்கிட்ட நம்மளை 70 ஆண்டுகள் அடிமையாக ஒப்பு கொடுத்துட்டாரே, சிறைகளாக நம்மளை அனுப்பிட்டாரே, அந்த நிலை நமக்கு உருவாகக்கூடாது என்பதற்காக ஊரை விட்டு தள்ளி சவக்கடல் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியிலே இருக்கிற கும்ரான் குகைகளிலே தஞ்சம் புகுந்தார்கள். இது எப்போ அவங்க போனாங்க அப்படின்னு சொன்னால், கிறிஸ்து வருவதற்கு முன்பாக கிமு 100வது ஆண்டிலே இந்த காரியம் துவங்கினது. கிறிஸ்துவுக்கு பின் 70 ஆண்டுகள் வரைக்கும் இந்த வகுப்பினர் இருந்தார்கள். இவங்களுடைய முழு நேர வேலை என்ன அப்படின்னு சொன்னால், நியாய பிரமாணத்தை எழுதுவாங்க. ஊராரோடு கூட எந்த ஐக்கியமும் வைத்து கொள்ள மாட்டார்கள். இவருடைய உடை ஒட்டக மயிர், இவருடைய உணவு வெட்டிக்கிளியும் காட்டுத்தேனும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இவர்களுடைய பெயர் எசீன்ஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை
யோவான் எசீன்ஸ் வகுப்பினரை சேர்ந்தவர் என்று நம்முடைய பைபிளில் சொல்லப்படாட்டாலும் இந்த உடை, அவருடைய உணவு முறையெல்லாம் பார்க்கும் பொழுது இவரும் கண்டிப்பாக அந்த எசீன்ஸ் குரூப்பில் தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கணிக்கப்படுகிறது. அப்போ இவங்களுடைய முழு நேர வேலை நியாயப்பிரமாணத்தை எழுதுறதுன்னு சொன்னேன் நான். இவர்கள் தங்களை சுத்திகரிக்கிறதுக்கு அடையாளமாக யோர்தான் நதிக்கு சென்று காலையிலும் மாலையிலும் அவர்கள் முங்கி எழும்பி தங்களை சுத்திகரித்து கொள்வார்கள். யூதர்களோடு கூட இணைய வேண்டும் என்று விரும்புகிற புறஜாதிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வழக்கத்தையும் வைத்திருந்தார்கள். நிறைய பேருக்கு யூத மதம் ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, நாங்களும் யூத மதத்தில் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சேர்ந்துக்கிறோன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்களாம், மூழ்கி அவர்களை எழும்ப பண்ணுவார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், நாங்கள் உங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி அர்த்தம். அப்போ இதுவரைக்கும் புறஜாதிகள் யூதர்களாக மாறும் பொழுது ஏற்படுத்தப்பட்ட ஒரு சடங்காக இந்த மூழ்குதல், இந்த ஞானஸ்தானம் இருந்தது. ஞானஸ்தானன்ற பேரில் இல்லை, ஆனால் இந்த மாதிரி ஒரு சடங்கு இருந்தது. இவர்களை ப்ராசலிட் என்று சொல்லி அழைப்பார்கள். அப்போ இதுதான் வழக்கமாக இருந்துச்சு. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உரைக்கிறார் அப்படின்ற வார்த்தையை இதுவரைக்கும் கேட்காது 400 ஆண்டுகள் இருந்த நாட்கள் அது. திடீரென்று சொல்லி, அதுவும் அந்த எசீன்ஸ்லேருந்து ஒரு நபர் யோர்தான் நதிக்கரையிலே பிரசங்கம் செய்யும் பொழுது எல்லா ஜனங்களுக்கும் ஒரே ஆச்சரியம். அதனால தான் ஓடி எல்லாரும் யோவானுடைய பிரசங்கத்தை அங்கே கேட்க வருகிறார்கள். நல்லா விளங்கி கொள்ளணும். யோவான் அங்கே பிரசங்கம் பண்ணும் பொழுது ஏன் அங்கே ஜனங்கள் கூடி வந்தாங்க அப்படின்னு சொன்னா இதுதான் காரணம். இதுவரைக்கும் இந்த எசீன்ஸ் யார்ட்டையுமே பேச மாட்டாங்களே, திடீரென்று சொல்லி அவர்களில் ஒருவர் இப்படி பிரசங்கம் பண்றாரே. யோவானுடைய செய்தி என்ன? மனம் திரும்புங்கள். என்னென்ன பாவங்கள் இது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, தேவனை விட்டு தூரமா போயிட்டீங்க, அவரை துக்கப்படுத்துகிற பல செயல்களை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இதுல இருந்து மனம் திரும்புங்க. அங்க மற்ற சுவிசேஷங்கள்ல அவர் என்ன பேசினாரு எல்லாமே போட்டிருக்கு. மனம் திரும்புறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு ஜனங்கள் கேட்பதாக போட்டிருக்கு. மனம் திரும்புதல்னா என்ன, அதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மனம் திரும்ப வேண்டும், அதுலேயே இருக்குல்ல, மனம் திரும்ப வேண்டும். ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பாவம் வேண்டாம், எனக்கு தேவன் தேவை, பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தேவை, பாவ மன்னிப்பு தேவை என்று சொல்லி தேவனை சார்ந்து வாழ்வதுதான் இந்த மனம் திரும்புதல், ரிப்பென்டன்ஸ். நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க, தப்பு பண்ணிட்டு சொல்லுவாங்க, ஐயோ நான் இந்த தப்பை செஞ்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னால், தங்களுடைய பாவங்களுக்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்வது, ரெக்ரெட் பண்ணுவது. இது ரிப்பென்டன்ஸ் கிடையாது, இது மனம் திரும்புதல் கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், அந்த பாவ வழியை விட்டுட்டு வந்துடணும். மார்ச் பாஸ்ட் பண்ணும்போது லெஃப்ட் ரைட் திடீர்னு சொல்லுவாங்க, பிடி மிஸ் என்ன சொல்லுவாங்க, ரைட் அபவுட் டர்ன். நம்முடைய இப்போதைய பாவ நிலையை விட்டு கம்ப்ளீட்டாக ஒரு டர்ன் அடிக்கிறது தான் அந்த மனம் திரும்புதல், அந்த ரிப்பென்டன்ஸ். அதை தான் இங்கே யோவான் சொல்லுகிறார். ஜனங்கள் கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, 2 ஆடை உள்ளவன் ஒரு ஆடையை மற்றவனுக்கு கொடு, பரிதானம் வாங்காத, அநியாயமாக இப்படி செய்யாத, அப்போது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடு அப்படின்றது தான் யோவானுடைய செய்தியாக இருந்துச்சு. யாரெல்லாம் மனம் திரும்பினீங்களோ, யாரெல்லாம் என்னுடைய கொள்கையோடு கூட ஒத்துக்கொள்றீங்களோ அவங்கெல்லாம் இப்போ யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்கிறாரு. இது வரைக்கும் புறஜாதிகள் மட்டுமே யூத மதத்திற்குள் வரும்பொழுது இந்த சடங்கை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் முதன்முறையாக யோவான் இந்த பிரசங்கத்தை செஞ்சுட்டு யூதர்களுக்கு ஒரு ஆல்டர் கால் கொடுக்குறாரு. வாங்க, யாரெல்லாம் இதை ஏற்றுக்கொள்றீங்களோ ஞானஸ்தானம் எடுத்துக்கோங்க. அதனால தான் யோவானுக்கு யோவான் ஸ்நானன் என்று சொல்லி பெயர் வந்தது. அது வரைக்கும் எந்த ஒரு எசீனுமே அதை யூதர்களுக்கு செஞ்சதில்லை. ஏன்னா யூதர்களுக்கு எப்போவுமே ஒரு பெருமை தெரியுமா, என்ன பெருமை அப்படின்னா, நாங்கள் ஆபிரகாமின் குமாரர்கள், அந்த புறஜாதிகள் தான் வேஸ்ட்டு அப்படின்னு எப்பவுமே நினச்சிட்டே இருப்பாங்க. அதனால இப்போ முதல் முறையாக இந்த யூதர்கள் மனம் திரும்பி வரும் பொழுது அவர்களுக்கு யோவான் தான் இந்த ஞானஸ்தானத்தை அறிமுகப்படுத்துகிறார். ஞானஸ்தானம் அப்படின்றது ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்த ஒன்று. இங்கிலீஷில் நம்ம பேப்டிசம்னு சொல்கிறோம்ல, இங்கிலீஷில் அதுக்கு வார்த்தையே கிடையாது. கிரேக்க சொல்லான பேப்டிசோ அப்படின்ற வார்த்தையிலிருந்து தான் வந்துச்சு. பேப்டிசோ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, டிப்பர், மூழ்குதல், இமர்ஷன், ஒரு பொருளை முழுவதுமாக தண்ணீருக்குள் அமிழ்த்துவது அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
ஞானஸ்தானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுவதுமாக மூழ்கடித்தல். அப்போ தெளிப்பு ஞானஸ்தானம் கிடையாது, மனம் திரும்பி தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்போ குழந்தைகள் மனம் திரும்ப முடியாது, அப்போ குழந்தை ஞானஸ்தானமும் கிடையாது. வேதத்தின் அடிப்படையிலே குழந்தை ஞானஸ்தானமும் தெளிப்பு ஞானஸ்தானமும் இல்லை. அது யோவான் ஞானஸ்தானத்திலிருந்தே வந்துருச்சு. இதை தான் இயேசு கிறிஸ்து மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். ஒருவேளை யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம். இயேசு அப்போ மறிக்கலை, பாவ மன்னிப்பு கிடைக்கல எல்லாருக்கும். ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுறதுக்கு அந்த மனம் திரும்புதல் முக்கியமாக இருந்துச்சு. உதாரணமாக யாரோ ஒரு பெரிய ராஜா, ஒரு பெரிய ஒரு அதிகாரி நம்ம வீட்டுக்கு வராரு அப்படி யாராவது வந்து சொன்னாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அசுத்தமான நம்முடைய வீடுகளை என்ன பண்ணுவோம்? சுத்தம் செய்வோம், எல்லாத்தையும் நல்லா அலங்கரித்து வைப்போம். இயேசு ராஜா வருவதற்கு முன்பாக ஜனங்களுக்குள்ள இருந்த அந்த பாவ கரைகளை உணர்த்தி, விரியன் பாம்பு குட்டிகளே நீங்க ஏன் இப்படி செய்றீங்க, இந்த காரியத்திலேருந்து நீங்க விலகி வாங்க அப்படின்னு அவங்க பாவத்தை உணர்த்துகிற வகையில வழியை ஆயத்தம் பண்ண வந்தவர் இந்த யோவான். அப்ப யோவான் வந்து ஏன் அவருக்கு அந்த யோவான் ஸ்நானன் பெயர் வந்துச்சு? ஏன்னா இவர் தான் முதன்முறையா யூதர்களுக்கு ஞானஸ்தானத்தை அறிமுகப்படுத்தினார். அப்புறம் தான் அந்த ஞானஸ்தானம் அப்படின்ற பெயரே வந்துச்சு. 1980களிலே திடீரென்று சொல்லி செய்திகளிலே வந்தது, ஒரு ஆடு மேய்க்கிறவன் திடீரென்று சொல்லி ஒரு பெரிய மண்பானையை பார்த்தானாம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய சுருள்கள், தோல் சுருள்கள் இருந்துச்சாம். இந்த தோல் சுருள்களை எடுத்து பார்த்தா இதெல்லாம் தோராவின் பிரதிகளாக இருந்ததாம், காப்பீஸ் ஆஃப் டோரா. இது யார் எழுதியிருக்கணும் அப்படின்னா இந்த கும்ரான் குகை அங்கே தான் இருக்குது, அந்த குகைகளில் வாசம் பண்ணின இந்த எசீன்ஸ் தான் எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அப்போ இவர்கள் தான், இந்த எசீன்ஸ் தான் இந்த சவக்கடல் தோல் சுருள்களுக்கு ஆசிரியர்கள் என்று சொல்லி கருதப்படுகிறார்கள். சரிங்களா? மார்க்கு 1:5 அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். மார்க் எப்படி எழுதுறாரு பாருங்க, ரொம்ப சுருக்கிட்டாரு. மத்தேயு 3:1 இப்போ வந்துட்டோம். நம்ம என்ன சொல்றாரு? யோவான் பிரசங்கம் பண்ண உடனே ஜனங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு, நாங்கள் இந்த தப்பு தான் பண்ணோம் அப்படின்னு அறிக்கை செய்து, யோவானால் நான் உன் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்பதற்கு அடையாளமாக ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார்கள். யூதேயா தேசத்தார் அனைவரும், எருசலேம் நகரத்தார் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? வந்து பாவங்களை அறிக்கை செய்கிறாங்க. குழந்தைகள் பாவத்தெல்லாம் அறிக்கை செய்யாது, சரிங்களா? அது பொய் தான் சொல்லும், தப்பு பண்ணிட்டு பொய் சொல்லும், நான் செய்யலைன்னு சொல்லும். ஸோ குழந்தை ஞானஸ்தானம் இல்லை அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். 6 யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டவனாயும் வெட்டிக்கிளியையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவனாயும் இருந்தான். இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இந்த எசீன்ஸ் தான் காட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, கும்ரான் குகைகளில். அவங்களுடைய உடை தான் ஒட்டகமயிர், அவங்க உணவு வந்து காட்டுத்தேன் வெட்டுக்கிளி. இதை வச்சு தான் வேத ஆராய்ச்சியாளர்கள் யோவானும் அவர்களில் ஒருவராக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ இப்போ யோவான் ஸ்நானன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில முக்கியமான குறிப்புகளை தொகுத்து சொல்ல போகிறேன். எலிசபெத் சகரியாவின் மகன், ஏசாயா மல்கியாவால் முன் உரைக்கப்பட்டவர், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர், வழியை ஆயத்தம் பண்ணினவர், வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தம் என்று அழைக்கப்பட்டவர், எசீன்ஸ் வகுப்பினரை சேர்ந்தவர், ஒட்டகமயிர் உடை, உணவு வந்து வெட்டிக்கிளியும் காட்டுத்தேனும். 7 வாசிக்கலாம். அவன், என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. இப்போ யோவான் என்ன சொல்கிறாரு? மனம் திரும்புங்கள், அதெல்லாம் சொல்லியாச்சு. ஜனங்கள் வந்து அறிக்கையிட்டு ஞானஸ்தானம்லாம் எடுக்கிறாங்க, அப்படியே எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு சொல்கிறாரு, என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வரப்போகிறார், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்றார். இயேசு கிறிஸ்துவை சொல்லி கொண்டு இருக்கிறார். எனக்கு பின் ஒருத்தர் வரப்போறாரு. எப்படி தன்னை தாழ்த்துகிறார் பாருங்களேன். அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. இதை குறித்து நான் வாசிக்கும் பொழுது 2 குறிப்புகள் நான் பார்த்தேன். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது யூத கலாச்சாரத்திலே ஏராளமான அடிமைகளை வேலை செய்வதற்காக அமர்த்தி இருப்பார்களாம். நிறைய அடிமைகள் வச்சிருப்பாங்களாம். ஒவ்வொரு அடிமைக்கும் வித்தியாசமான வேலைகளை கொடுத்துருப்பாங்க. அதாவது கடைசி அடிமையிலிருந்து 2வது அடிமை, முந்தின அடிமை, அவனுக்கு என்ன வேலை என்றால், எஜமான் உள்ளே வரும்பொழுது அவருடைய செப்பலுடைய வாரை கழட்டி விடணும்.
அதான் அவனுடைய வேலை. ஆனால் கடைசி அடிமை என்ன செய்யணும் தெரியுமா? வார அவிழ்த்த பிற்பாடு எஜமானுடைய காலை கழுவணும். இயேசு அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டார். அவர் அடிமைக்கு அடிமையானார். தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை கழுவினார்ல. அப்போ இயேசு எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தினார் பாருங்களேன். அந்த சர்வன்ட்ஹுட் அதில் முழுமையாக காணப்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னொரு குறிப்பு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பரிசேயர்கள் வேத பாரகர்கள் யூத ஜனங்களுக்கு சில வாய்மொழி சட்டங்கள் கொடுத்திருந்தார்கள். என்ன சட்டம் அப்படின்னா, நீ அடிமையை என்ன வேலை வேணா செய்ய சொல்லு, ஆனால் பாதரட்சியின் வாரை மட்டும் கழற்ற சொல்லக்கூடாது. அது ரொம்ப இழிவான ஒரு வேலை, ரொம்ப கீழ்த்தரமான ஒரு வேலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வகையில் பார்த்தாலும் யோவான் சொல்றாரு, அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அதை கூட செய்யறதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிற அந்த காரியத்தை பார்க்கலாம். 8ஆம் வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்றாரு. நான் தண்ணீர்ல தான் ஞானஸ்தானம் கொடுக்குறேன், எனக்கு பின் வருகிறவர் தண்ணீர்ல கொடுக்க மாட்டாரு, அவர் பரிசுத்த ஆவியினால் கொடுப்பார். இதை எதை அடையாளமா சொல்றாரு அப்படின்னா, நான் இன்னைக்கு வழியை மட்டும் ஆயத்தம் பண்ண வந்திருக்கிறேன், ஆனால் அவர் ஜீவனையே கொடுத்து பாவ மன்னிப்பை கொடுக்க போறாரு. நீங்க தண்ணிக்குள்ள மூழ்கும் பொழுது உண்மையாகவே உங்களுடைய பாவங்கள நீங்க கழுவப்பட போறீங்க, நீங்கள் பழைய மனுஷனை சாகடிக்க போறீங்க. தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வரும்பொழுது புதிய மனிதனாக நீங்க உயிர் பெற்று வர போறீங்க. கிறிஸ்து உங்களுக்கு ஜீவனாய் மாறப்போகிறார். இனி உங்களை பரிசுத்த ஆவியானவர் பார்த்து கொள்வார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போடப்பட போகிறீர்கள் என்பதை தீர்க்க தரிசனமாக இந்த இடத்துல யோவான் ஸ்நானன் உரைக்கிறதை பார்க்கலாம். 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞான ஸ்நானம் பெற்றார். யோவான் இயேசுடைய உறவினன் தான். இயேசு யாருன்னு யோவானுக்கு தெரியும். ஆனால் யோவான் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி, நீ நாசரேத்தில் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு போன்னு சொன்னா அவரே வந்திருப்பாரு. ஆனால் இங்கே இயேசு நாசரேத்தை விட்டு தன்னுடைய 30வது வயதிலே யோவான் எங்க இருக்கிறாரோ அந்த யோர்தான் நதிக்கு வருகிறார். வந்து யோவானால் ஞானஸ்தானம் பெறுகிறார். இப்ப என்ன சொல்றாரு? யோவானே, நீ சொல்லுகிற அந்த மனம் திரும்புதலை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அடையாளமாக இயேசு யோவானால் ஞானஸ்தானம் பெறுகிறார். மற்ற சுவிசேஷங்கள்ல மத்தேயுல நம்ம படிச்சோம், யோவான் அவருக்கு தடை செய்து, உம்மாலே நான் ஞானஸ்தானம் பெற வேண்டுமே, நீர் என்னிடத்துல வரலாமா என்று சொல்லி கேட்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா மார்க் அதெல்லாம் எழுதல. ஆனால் இந்த இடத்துல இயேசு தன்னை தாழ்த்தி பாவிகளோடு கூட தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு, he identified himself as a sinner. ஏன்னா அவர் பாவிகளுக்காக மரிக்க போகிறார். அடையாளமாக யோவான் இடத்திலே அவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கலாம். மத்தேயுல வாசிக்கும் பொழுது, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது எனக்கு ஏற்றதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதாக மத்தேயு குறிப்பிடுகிறார். 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். அவர் ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே, அப்ப இயேசு எடுத்த ஞானஸ்தானம் அவர் ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே. கரை இறங்குனாதான் கரை ஏற முடியும். இயேசு எடுத்த ஞானஸ்தானம் என்ன ஞானஸ்தானம்? வெறும் தெளிப்பு ஞானஸ்தானம் இல்லை. இயேசு எடுத்த ஞானஸ்தானம், இயேசு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தார் என்பதற்கு இது ஒரு அடையாளம். இன்றைக்கு நிறைய ஞானஸ்தானங்கள், இதில் நிறைய முரண்பாடான கருத்துக்கள், அந்தந்த ஸ்தாபனங்கள் தங்களுக்கென்று சில கட்டுப்பாடுகள் வைத்திருக்கிறது. ஆனால் வேதாகமம் சொல்லுகிற ஞானஸ்தானம் மூழ்கி நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்போ ஒரு அதிசயமான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது? வானம் திறக்கப்பட்டதாம். வானமே திறந்துருச்சு. ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார். யோவான்ல வாசிக்கும் பொழுது, 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் கிட்ட ஆவியானவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாராம், புறாவை போல யார் மேல இறங்குவேனோ அவர்தான் நான் அனுப்புகிற அந்த மேசியா அப்படின்னு சொல்லியிருந்தாராம். அப்ப அன்னைக்கு யோவான் இதை பார்க்கிறார். புறாவை போல இயேசுவின் மேல் இறங்குகிற அந்த ஆவியானவரை பார்க்கும் பொழுது உறுதி செய்து விட்டார், இவர்தான் அந்த மேசியா.
அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. 11ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இந்த இடத்துல ஒரு திருத்துவம் காணப்படுகிறது. மத்தேயுவில் சொல்லப்படும் பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன். இதுல எது சரி? இவரா இல்ல நீரா? ரெண்டுமே சரி. டபுள் கன்ஃபர்மேஷன். 2 முறை ஆண்டவர் உறுதி செய்கிறார். இங்க என்ன பண்றார் அப்படின்னா, இயேசுவை பார்த்து சொல்றாரு, நீர் என்னுடைய நேசகுமாரன், நான் உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி பிதா டைரக்டா இயேசு அந்த குமாரன்ட்ட திருத்துவத்தின் 2வது நபர்கிட்ட பேசிட்டு இருக்கார். அதே நேரத்துல அங்க சூழ்ந்திருந்த ஜனங்கள், யோவான் உட்பட சொல்றார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இதே சத்தம் மறுரூப மலையில கேட்கப்படும். அந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் நடக்கும். என்ன அப்படின்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லுவார். இந்த இடத்துல நான் இதை கொஞ்சம் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். நீர் என்னுடைய நேசகுமாரன், யூ ஆர் மை beloved son. இது சொல்லும் பொழுது இது எந்த காரியத்தை பிதா சொல்றாரு? இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், மூவரும் சங்கமமாகிறார்கள். யார்? பிதா பேசுறாரு. திருத்துவத்தின் முதல் நபராகிய பிதா திருத்துவத்தின் 2ஆம் நபராகிய இயேசுவை குறித்து சாட்சி பகருகிறார். பரிசுத்த ஆவியானவர் அதை அதிகாரப்பூர்வமாக அவர் மேல் முத்திரையிடுகிறார். இதை சற்று நான் விளக்க விரும்புகிறேன். பிதா சொல்றாரு, இவர் நீர் என்னுடைய நேசகுமாரன், யூ ஆர் மை beloved son. இது எங்க இருக்கிற ஒரு வார்த்தை என்று சொன்னால், சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த காரியத்தை நீங்க வாசிக்கலாம். இது இயேசுவினுடைய இறையாண்மையை குறிக்கிறது. அந்த ஆளுகை, சாவரனிட்டியை குறிக்கிறது. இயேசு ஒரு நாள் ராஜாதி ராஜாவாக அவர் வந்து இந்த பூமியை நியாயம் தீர்க்க போகிறார் என்பதற்கு அடையாளமாக பிதா சொல்றாரு, யூ ஆர் மை beloved son, நீர் என்னுடைய நேசகுமாரன். 2வது வரி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உம்மில் பிரியமாயிருக்கிறேன். இது இயேசு அடிமையின் ரூபம் எடுக்க போகிறார் என்பதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வன்ட்ஹுட். மார்க்கு சுவிசேஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொன்னேன், இயேசுவை அடிமையாக, ஊழியனாக, வேலைக்காரனாக காண்பிக்க எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க பிதா சொல்லும் பொழுது இந்த 2 காம்பினேஷன். ஒன்று என்னன்னா, இயேசுவினுடைய அந்த சாவரனிட்டி, இறையாண்மை, அந்த ஆளுகை, that he is the king of kings, அவர் ராஜாதி ராஜா என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் இயேசு அவர் அடிமைகளுக்கெல்லாம் அடிமை. இயேசு வேலைக்காரரில் வேலைக்காரராய் மாறப்போகிறார். சர்வன்ஸ் ஆஃப் சர்வன்ஸா மாறப்போறாரு. பிதா சொல்றாரு, ராஜா இப்ப அடிமையா போறாரு. தேவகுமாரன் இவர் இப்பொழுது அடிமையின் ரூபம் எடுக்க போகிறார். இது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது மிக அழகாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை முடிக்கிறார். அவர் சொல்றாரு, நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லாவற்றிலும் நான் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ஒரு கர்த்தருடைய பிள்ளை 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்காந்து சாப்பாடு சாப்பிடவும் தெரியணும், ரோட்ல உட்காந்து சாப்பிடவும் தெரியணும். இதுதான் எனக்கு வேணும், அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விசேஷமாக கர்த்தருடைய பணிக்கென்று உங்களை அர்ப்பணித்தவர்கள் சொல்லவே கூடாது. சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. எப்படி நம்முடைய தேவன் இயேசு அவர் அடிமையின் ரூபம் எடுத்தாரோ, நாமும் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக, பணி செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 2 காம்பினேஷனும் நமக்கு இருக்கணும். ஆண்டவர் ஒரு நாள் மகிமையிலே நம்மை சேர்க்க போகிறார். அன்றைக்கு நம்மை மகிமைப்படுத்த போகிறார். அது நிச்சயம் நடக்கும். பூமியிலே வாழ்கிற நாட்களிலே கர்த்தர் நம்மை ஊழியர்களாக அழைத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும், என்னையும் வேதம் சொல்லுகிறது, நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் ராஜரீக ஆசாரிய கூட்டம். ராஜரீக ஆசாரிய கூட்டம். ராஜா, அதே நேரத்தில் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஊழியர்கள், அடிமைகள். இதை ஆதி அப்போஸ்தலர்கள் நன்கு உணர்ந்திருந்தார்கள். யூதா நிருபத்தை வாசிக்கும் பொழுது முதல் வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபு நிருபத்தை வாசிக்கும் பொழுது முதல் வசனத்தை வாசியுங்கள். இந்த யாக்கோபு சரி, யூதாவும் சரி, 2 பேருமே இயேசுவினுடைய கூட பிறந்த சகோதரர்கள், ஹாஃப் பிரதர்ஸ்.
மரியாள் யோசேப்பின் குமாரர்கள். ஆனா அங்க குறிப்பிடும் பொழுது அவர்கள் எப்படி சொல்றாங்க? தேவனுடைய ஊழியக்காரன், இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியக்காரன் என்று குறிப்பிடுகிறார்கள். இன்றைக்கு ஊழியம் செய்கிற நாம், ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த ஒரு ஆட்டிடியூட் நமக்குள்ள வரணும், இந்த எண்ணம் வரணுங்க. அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். இந்த இடத்துல அப்ப இயேசு அந்த ஞானஸ்தானம் எடுத்துட்டு வெளியே வரும் பொழுது அவருக்கு ஒரு காரனேஷன் சர்வீஸ் மாதிரி ஒரு முடிசூட்டு விழா நடந்துச்சு. என்ன முடிசூட்டு விழா? என்ன பட்டமளிக்கிற விழா? இவர் என்னுடைய நேசகுமாரன், நீர் என்னுடைய நேசகுமாரன், யூ ஆர் மை பிலவட் சன். அதே நேரத்தில் என்ன சொல்றாரு? பட்டத்தை கொடுத்து விட்டு சொல்லுகிறார், ஐ எம் வெல் பிளீஸ்ட், நான் உம்மில் பிரியமாயிருக்கிறேன், நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஏசாயா 42 அதிகாரத்தை நீங்க அப்புறமா வாசிங்க. அதுல ஒவ்வொரு வார்த்தையும் இயேசு எவ்வளவு நமக்காக பாடுபட்டிருக்கிறார். அந்த பாடுகளிலே வாய் திறக்காத ஒரு ஆட்டை போல அவர் அமைதலாக கூக்குரலிடாமல் இருந்தார் என்பதை ஏசாயா மிக தெளிவாக அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். ஜீசஸ் இஸ் a king of kings, ஜீசஸ் இஸ் a servant of servants. இயேசு ராஜாதி ராஜா, இயேசு ஊழியர்களில் ஊழியர், வேலைக்காரர்களில் வேலைக்காரர் என்பதை இந்த காரியம் நமக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது. மார்க் 1:12 வாசிக்கலாம். உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு போகும்படி ஏவினார். முதல் முறையா உடனே இங்க தான் வருது. உடனே, இமீடியட்லி. ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடன் எங்க பரிசுத்த ஆவியானவர் அனுப்புறாரு? உடனே வனாந்திரத்திற்கு அனுப்புகிறார். எதற்கு அனுப்புகிறார்? பிசாசினால் சோதிக்கப்படும்படியாக அனுப்புகிறார். நான் இதை சொல்லிக் கொடுக்கும்போது போன பாடத்தில் நான் சொல்லி கொடுத்தேன். அதாவது நம்மளுக்கெல்லாம் எக்ஸாம் வச்சுட்டு பட்டம் கொடுப்பாங்க. கிராஜுவேஷன் அதுக்கு பிறகுதான் நடக்கும். அந்த காரனேஷன் சர்வீஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, முடிசூட்டு விழா, பட்டமளிப்பு விழா. ஆனால் இயேசுவுக்கு பட்டத்தை கொடுத்த பிற்பாடு அங்கே டெஸ்ட். எங்க டெஸ்ட்? எக்ஸாமினேஷன் ஹால் எங்க? வனாந்திரம். இங்கே மார்க் எழுதும் பொழுது மிக விளக்கமாக எப்படி சோதிக்கப்பட்டார் அப்படிலாம் எழுதல. ஆனால் பிற சுவிசேஷங்களிலே ஆண்டவர் எப்படி சோதிக்கப்பட்டார் பிசாசினால் என்பதை மிக விளக்கமாக எழுதப்பட்டு அவர் எப்படி ஜெயித்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். மார்க்கு 1:13. அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். எத்தனை நாள் வனாந்திரத்தில் இருந்தார் என்று சொல்லி மார்க்கு சொல்றார். 40 நாட்கள். 40 நாட்களுமே சாத்தானால சோதிக்கப்பட்டாராம். ஆனா இப்ப லூக்கா போன்ற மற்ற சுவிசேஷங்கள்ல 40 நாட்கள் இருந்தார், 3 சோதிக்கப்பட்டார் என்று சொல்லி பிரதானமாக சோதிக்கப்பட்டது மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனா மார்க்கு சொல்லும் பொழுது 40 நாட்கள் அளவும், லூக்கால நம்ம வாசிக்கிறோம் 40 நாட்கள் அளவும் அவர் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லி. அங்கே காட்டு மிருகங்களின் நடுவே இயேசு, இப்ப அவர் தேவகுமாரன் இல்லையா, அங்க காட்டுல என்ன இருக்கும்? மிருகம் தானே இருக்கும். மனுஷங்க ஒருத்தர் கூட இல்லை. அவர் என்ன பண்றாரு? தனியா போய் ஒரு மனிதனாக இருந்தாலும் இயற்கை அவரோடு கூட ஒத்துழைத்தது. காட்டு மிருகங்கள் நடுவே அவர் சஞ்சரித்து கொண்டிருந்தார். அங்க பரிசுத்த ஆவியானவரும் கூட தான் இருக்கிறாரு. தேவ தூதர்கள் அவருக்காக ஊழியம் செய்தார்கள், பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இங்க பாருங்க, ஞானஸ்தானம் எடுத்த உடனே யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ஆரம்பிச்ச போது சொன்னேன் உங்களுக்கு, ரோமர்கள் ஆட்சியை பிடிச்ச உடனே அந்த யுத்தத்தின் வெற்றியை அறிவிக்கிறது காஸ்பல், நற்செய்தி அப்படின்னு சொன்னேன். இயேசுக்கு யாரோட யுத்தம்னு சொன்னேன்? இயேசுவுக்கும் சாத்தானுக்கும் நடந்த யுத்தத்தை தான் மார்க் எழுதுறாருன்னு சொன்னேன். இப்போ ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஆண்டவர் ஆயத்தப்படுத்துற விதத்தை பாருங்க. உடனே சாத்தான் கூட சண்டை போட என்ன பண்ணிட்டார்? யுத்த களத்துக்கு அமிச்சிட்டாரு. அவருக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எப்படி சந்தித்தார்? எப்படி ஜெயித்தார்? கர்த்தருடைய வார்த்தையினாலே ஒவ்வொன்றையும் ஜெயித்தார் என்று சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப இன்னைக்கு மார்க்கு சுவிசேஷம் 1 1 முதல் 13 வரைக்கும் ஆயத்தங்கள், ப்ரிப்பரேஷன் அப்படின்ற தலைப்புல மிக தெளிவா நம்ம படிச்சிட்டோம். ஆயத்தங்கள்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். இயேசு தம்மை ஊழியத்திற்கு ஆயத்தமாக்குதல் இந்த பகுதியில் விவரிக்கப்பட்டுள்ளது. வருகிற வாரத்துல நம்ம அடுத்த பகுதியை படிக்க போறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா?
அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆயத்தங்கள் என்ற தலைப்பின் கீழே மிக விளக்கமாக பல காரியங்களை படிக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். இந்த கண்ணோட்டத்தோடு கூட இந்த மார்க் புத்தகத்தை முழுமையாய் படிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு மார்க்கு சுவிசேஷத்தினுடைய அதிகாரங்களை படிக்க போறோம். இத 3 பெரும் பிரிவுகளாக நம்ம பிரித்திருக்கிறோம். ஆயத்தங்கள், ஆர்வங்கள், ஆபத்துக்கள் அல்லது உபத்திரவங்கள். இன்னைக்கு இந்த முதல் பகுதி மட்டும் தான் படிக்க போறோம். ஆயத்தங்கள். இந்த அதிகாரத்துக்கு ஒரு தலைப்பு நம்ம கொடுக்க போறோம். அதிகாரம் 1, சுவிசேஷத்தின் ஆரம்பம். மார்க் சுவிசேஷம் எழுதும் பொழுது மார்க் எப்படி எழுதுறாரு? அத மார்க் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். மார்க் இயேசுவினுடைய அற்புதங்களை மட்டுமே போக்கஸ் பண்ணி எழுதுறத பார்க்கலாம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மார்க் சுவிசேஷம் இயேசுவை பூமியில் வந்த தேவகுமாரன் என்பதை நிரூபிக்கிற வகையில வெறும் அற்புதங்களையே போக்கஸ் பண்ணி எழுதுறத நம்ம பார்க்கலாம். செயல் விளக்கமா அவர் எழுதுறாரு. இந்த குட் நியூஸ் யாருடைய குட் நியூஸ்? தேவனுடைய குமாரனுக்கும் இயேசுவுக்கும் சாத்தானுக்கும் உள்ள அந்த யுத்தம். இந்த யுத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, பாவத்திலே அடிமையாயிருக்கிற மனுக்குலத்தை, தொலைந்து கிடக்கிற மனுக்குலத்தை காப்பாற்றுகிற ஒரு யுத்தம். மார்க் சுவிசேஷத்தில் ஏன் இயேசுவின் பிறப்பு நாசரேத்தில் வளர்ந்தது எழுதப்படவில்லை. யோவான் யார்? மனம் திரும்புதல்னா என்ன? ஞானஸ்தானம் எடுத்துட்டு வெளியே வரும் பொழுது ஒரு முடிசூட்டு விழா நடந்துச்சு. பட்டத்தை கொடுத்து விட்டு சொல்லுகிறார், நான் உம்மில் பிரியமாயிருக்கிறேன். முதல் முறையா உடனே இங்கதான் வருது. இயேசு ராஜாதி ராஜா, இயேசு ஊழியர்களில் ஊழியர்,